தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வார்த்தைகள் 57 66 மற்றும் 80. இரக்கத்தை மன்றாடுவோம். இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் இறைவன் இன்னும் இந்த உலகத்தை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார், தன் இரக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதன் வெளி அடையாளமே என்கின்றார் ரவீந்திரநாத் தாகூர். திருச்சபையினுடைய வரலாறை படிக்கின்ற பொழுது எல்லா புனிதர்களுக்கும் விண்ணக பிறப்பு விழாதான் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது புனிதருடைய இறப்பு விழா, இறந்த நாள் தான் புனிதருடைய நினைவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் திருச்சபையில் 3 பேருக்கு மட்டுமே பிறப்பின் விழா வெறு விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. நமக்கு தெரிந்தது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா, அன்னை மரியினுடைய பிறப்பு விழா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி. 3வது இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித திருமுழுக்கு யோவான். ஏன் இந்த புனிதருக்கு மட்டும் இத்தகைய சிறப்பு என்பதை நற்செய்தியாளர்கள் விளக்கி கூறுகின்றார்கள். ஒப்புமை நற்செய்தியாளர்களும் யோவானும் அவரிடம் இருந்த சிறந்த 2 பண்புகளை பற்றி சொல்லுகின்றார்கள். ஒப்புமை நற்செய்தியாளர்கள் சொல்லுகின்ற பொழுது, அவர் மக்களை தயார் செய்து பாலைவனத்தில் ஒலிக்கின்ற குரல் என்று சொல்லி இயேசுவின் வருகைக்காக, மெஸ்ஸியாவின் வருகைக்காக எல்லா மக்களையும் தயார் செய்து உள்ளங்களை நெறிப்படுத்தியவர். 2வது அவரை பற்றி யோவான் சொல்லுகின்ற பொழுது, இவரே மெஸ்ஸியா, இவரே கடவுள் ஆட்டுக்குட்டி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லி மெஸ்ஸியாவை சுட்டி காட்டியவர். மற்ற இறைவாக்கினர்கள் பழைய ஏற்பாட்டிலே மெஸ்ஸியாவின் வருகை அறிவித்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் திருமுழுக்கு யோவான் மெஸ்ஸியாவின் வருகைக்காக மக்களை தயார்படுத்தினார். மெஸ்ஸியா வந்த பொழுது அவரை சுட்டி காட்டினார். எனவேதான் இவருடைய விழா மிகவும் விமர்சையாக திருச்சபையால் கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமல்ல, விவிலியத்தில் ஒரு சில மனிதர்களைத்தான் இயேசு பாராட்டுவார். நூற்று தன்னுடைய விசுவாசத்தை பாராட்டுவார், கானானை பெண்ணுடைய விசுவாசத்தை பாராட்டுவார். அதே போல இன்றைய புனிதரையும் மத்தேயு நற்செய்தி 11:11 படிக்கிற பொழுது, பெண்களுள் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி திருமுழுக்கு யோவானை பெருமைப்படுத்துவார். மேலும் இயேசுவின் பிரசன்னத்திலே மகிழ்ந்தவர் திருமுழுக்கு யோவான். அவர் தாயின் உதிரத்திலே இருக்கின்ற பொழுதே அவருடைய உதிரத்திலேயே மகிழ்ச்சியால் துள்ளியவர். அதே போல இயேசுவினுடைய வளர்ச்சியிலே கண்டு அவர் வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும் என்று சொல்லி தன்னை இயேசுவின் பிரசன்னத்திலே முழுமையாக கரைத்து கொண்டவர், மகிழ்ச்சியை கண்டவர். எனவேதான் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை திருச்சபையானது அங்கீகரித்து கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பிறப்பு விழாவிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்திகளை சிறிது அலசி பார்ப்போம். முதல் செய்தி, கடவுளுடைய கைவன்மை அவரோடு இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இவர் மன வலிமை பெற்றார். கடவுளுடைய கைவன்மை திருமுழுக்கு யோவானோடு இருந்தது. கடவுளுடைய கரம் அவரோடு இருந்தது என்று சொல்லப்படுது. ஆண்டவர் கரம் நம்மோடு இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். விவிலியத்திலே படிக்கின்ற பொழுது, யாரோடெல்லாம் கடவுள் இருந்தாரோ அவர்களெல்லாம் கடவுள் அற்புதமாக வழி நடத்தினார். உதாரணத்திற்கு விடுதலை பயனூலிலே படிக்கின்ற பொழுது, மோசேயோடு கடவுள் இருந்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கான ஒரு நல்ல தலைவராக அவரை மாற்றினார். தாவீதோடு கடவுள் இருந்தார், ஆகவே அவர் கோலியாத்தை வென்றெடுக்க முடிந்தது. 1 சாமுவேல் 18:14 படிக்கின்ற பொழுது, ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் அவரை வெற்றியை கண்டார் என்று சொல்லப்படுகின்றது. நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது 6ஆம் அதிகாரத்திலே படிக்கிற பொழுது, கிதையோனு கடவுள் நான் உன்னோடு இருப்பேன், நீ தனியாளாக இருந்து மிதியானேரை வென்றெடுப்பாய் என்று சொல்லி ஆற்றலை கொடுத்து அவரையும் தன்னுடைய அற்புதமான கருவியாக பயன்படுத்துகின்றார். இந்த அளவிற்கு கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது, கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது, கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்ற பொழுதும் அனைத்தும் நமக்கு வெற்றியாகும். ஆக முதலிலே நாம் ஜெபிக்க வேண்டியது என்ன? இறை கரம், இறை வல்லமை நம்மோடு இருக்க இறைவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இது இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவான் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற முதல் செய்தி. 2வதாக திருமுழுக்கு யோவான் பிறப்பை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, அதை பற்றி எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற பொழுது, லூக்கா 1:58 படிக்கின்றோம். ஆண்டவர் எனக்கு
பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு, அதாவது இரக்கத்தின் வழியாக பிறந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். இறைவனுடைய கருணை நம்முடைய வாழ்விலே வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து வருகின்ற வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டினார். ஒன்று, கணவன் மனைவியிடையே மன ஒற்றுமை ஏற்படுகின்றது. இருவரும் ஒரே உள்ளத்தோடு இருக்கின்றார்கள். இரு திருமண பந்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இவர்கள் ஓர் உயிர் ஈருடலாயிருப்பார்கள், ஒரே உள்ளம் கொண்டவராக இருப்பார் என்று சொல்லப்படும். அதே போலத்தான் திருமுழுக்கு யோவான் பெற்றோர் சக்கரியாவும் எலிசபெத்தும் ஒரே உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் ஒரு உள்ளத்தை புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள், அறிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் அவருக்கு பெயர் வைக்க இருவரும் கேட்கிற பொழுது, தனித்தனியாக கேட்கிற பொழுது இருவரும் ஒரே பெயரை தான் சொன்னார்கள். நம்மளும் எத்தனை பேர் சொல்லுவோம் அல்லவா, கணவன் மனைவியிடையே சொல்லுவோம், நான் இதை சொல்ல நினைச்சேன், இதை தான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க, இதை தான் நானும் எதிர்பார்த்தேன், நீ சொல்லிட்டா என்று சொல்லி கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் பார்த்து சொல்வோமே. அதே போல புரிந்து வைத்திருக்கின்ற மனம், இறை இரக்கம் நம் குடும்பத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி புரிந்து கொள்ளுகின்ற அறிந்து கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவத்தை கடவுள் கொடுப்பார். இரண்டாவதாக இறை இரக்கம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது சம்பிரதாயங்களை உடைத்தெறிவோம். வீண் சம்பிரதாயங்களை என்னில் திருமுழுக்கு யோவானுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது அவருடைய யூத மரபுபடி தந்தையின் பெயரையோ அல்லது தந்தையின் பெயரையோ தான் வைப்பார்கள். அதான் குடும்ப பெயராக இருக்கும். ஆனால் இவர்கள் அதை உடைத்து போட்டு இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றார் போல யோவான் என்று சொல்லி இவருக்கு பெயர் வைக்கின்றார்கள். இறை அருளை பெற்றவன் என்று சொல்லி அவருக்கு பெயர் வைக்கின்றார்கள். ஆக என்னுடைய இரக்கம் நம்மிலே வருகின்ற பொழுது மட்டுமே நம்மிடம் நம் குடும்பத்திலும் இருக்கின்ற வீண் சம்பிரதாயங்களையும் தேவையற்ற பழக்கங்களையும் உடைத்து போட முடியும். மூன்றாவதாக இறை அருள் நம்மிலே இருக்கின்ற பொழுது இறைவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். திருமுழுக்கு யோவான் பிறப்பை பற்றி அறிவிக்கின்ற பொழுது சக்கரியாவின் வாய் கட்டப்படுகின்றது. ஆனால் இறை வாக்கு தத்துவம் நிறைவேறுகின்றது. எப்பொழுது அவர் யோவான் என்று கரும்பலையில் எழுதியுடனேயே அவருடைய வாய் கட்டவில்கிறது, வாய் திறக்கின்றது, இறைவனை புகழ்ந்து பாடுகின்றார். ஆக இறை இரக்கம் நம்மிலே இருக்கின்ற பொழுது மூன்றாவது செயல்படுவது நம்மிலே இறைவன் கொண்ட ஒவ்வொரு இறை திட்டமும் இறைவனுடைய வாக்கு தத்தங்களும் நம்மிலே நிறைவேற ஆரம்பிக்கும். நான்காவதாக இறை சாட்சியாக நம்மை மாற்றுவார். நாம் இருக்கின்ற இடத்திலே இந்த குழந்தையை பெற்றெடுத்தவுடன் திருமுழுக்கு யோவான் தந்தை சக்கரியா பேச ஆரம்பித்தவுடன் எல்லோரும் அச்சம் கொண்டார்கள், வியப்படைந்தார்கள். இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இறைவனுடைய பெயர் மகிமைப்படுத்தப்பட்டது. இறை இரக்கம் நம்மிலே இருக்குமே என்றால் நிச்சயமாக நாம் இருக்கின்ற இடத்திலே நம் வாழ்க்கை முறையின் வழியாக நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் இறைவன் சாட்சியாக மாறுவோம். ஆக இந்த நாளிலே 2 ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒன்று, இறைவனுடைய கைவன்மை நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. இரண்டாவதாக இறைவனுடைய இரக்கத்திலே நாம் வழிநடத்தப்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறை இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நிச்சயமாக திருமுழுக்கு யோவானையும் சக்கரியா எலிசபெத்தையும் ஆசீர்வதித்த அதே கடவுள் தாமே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காகவும் இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கான ஆசிரியை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கைவன்மை அவரோடு இருந்து அவரை வழிநடத்தியதை போல எங்களோடும் இருப்பதாக, எங்களையும் வழிநடத்துவதாக. எங்கள் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளிலே நாங்கள் எங்களோடு இருக்கின்ற மனிதர்களை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அதன் வழியாக உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு ஆற்றலையும் கிருபையும் தருவீராக. புனித திருமுழுக்கு யோவானை இறை வல்லமையில் இறை சாட்சியாக இறைவனை சுட்டிக்காட்டியதை வாழ்ந்ததை போல நாங்களும் இயேசுவை சுட்டிக்காட்டி பிறருக்கு இயேசு அறிவிக்கின்ற பணியை நாங்களும் செய்ய எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன்.